ஐயோ இதுக்கு வந்த கோபத்தை பாருடி அம்மா. சீக்கிரம் போப்பா. என்னப்பா நீ சீக்கிரம் போயப்பா. ஐயோ ராமா, தந்தி அவ கையில போய் கிடைச்சது என்னமோ தெரியல. இன்னும் அவ வந்த வாடா இல்லையே. என்ன செய்வீப்பா? அரியம்மா ஒரு சித்தி வந்துட்டாடி, அவளை இறக்கி விட்டு ஓடுறது. சித்தி எங்களை ஏமாத்திட்டு போயிட்டு சித்தி. எக்கச்சக்கமா ரெண்டு சிக்கிச்சு. சந்திப்போமா என்று சந்திப்போமா, சந்திப்போமா என்று சந்திப்போமா, தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா, தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா. எதிர்காலம் இன்பமயமாக என்றும் இளமையும் இனிமையும் துணையாக, நெஞ்சம் கனிவாக கொஞ்சம் துணிவாக சந்திப்போமா இன்று சந்திப்போமா, தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா, தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா. அதிசய சோலையில் சந்திப்போமா, ரகசிய காதலை சிந்திப்போமா, அதிசய சோலையில் சந்திப்போமா, ரகசிய காதலை சிந்திப்போமா. சந்திப்போமா இன்று சந்திப்போமா, தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா, தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா.
மயக்கத்தில் உலகை சுற்றுவோமா மணவரையில் கைப்பற்றுவோமா மயக்கத்தில் உலகை சுற்றுவோமா மணவரையில் கைப்பற்றுவோமா முல்லை மலர் மஞ்சள் சிரிப்போமா முத்துச் சிப்பி போலே சிரிப்போமா முல்லை மலர் மஞ்சள் சிரிப்போமா முத்துச் சிப்பி போலே சிரிப்போமா சந்திப்போமா இன்று சந்திப்போமா ஏன் வர சொன்னீங்க ஏன் வர சொன்னீங்க ஏன் வர சொன்னீங்க ஏன் வர சொன்னீங்க உன்னை பக்கத்துல உட்கார வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு தான். உண்மையா சொல்றேன் சரோஜா, கொஞ்ச நாளா உன்னை ஒரு நிமிஷமாவது பார்க்கலன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. என்ன பார்க்கலன்னு தான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கா? ஆமா, எனக்கு உங்களை நினைச்சே பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு. சரோஜா, இப்ப படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குன்னு சொல்றேன். ஏன்? கண்ணை மூடுனா உன்னை பத்தி என்னென்னமோ கனவெல்லாம வருது. கண்ணை மூடனாதான் கனவு வருதா? ஆமா, நான் முழிச்சுக்கிட்டு இருக்கப்போ என்னென்னமோ கனவெல்லாம் வருதே. அப்படியா? அப்படியா? சரோஜா! வந்து நிக்கிற உன் தம்பியை படிக்க வைக்கிறது கூட்டியா இல்ல என் பொண்ணை லவ் பண்ணிட்டு என் சொத்தை அடிச்சு போலாம் பிளான் போட்டிருக்கீங்களா? என்ன காரியம் செஞ்சான் என் சொத்தை தின்னுட்டு என் காசுலயே படிச்சுக்கிட்டு என் பொண்ணை லவ் பண்ணியா? என் சொத்தை தின்ன லவ் வருமா? வருமா? பிச்சைக்கார பயல படிக்க வச்சனா ஏழை குடும்பம் என் வீட்டிலே காமிக்கிறியா? இது ஒரு படிப்பு கிடையாது, பணம் கிடையாது. இந்த பக்கம் திரும்பி பார்க்க கூடாது, பார்த்தா தலைவரோட என்னங்க அந்த பையன் புத்தி மழங்கி அறிவு கெட்டுத்தனமா ஏதோ தப்பு செஞ்சுட்டான். இது வரைக்கும் எனக்கே தெரியாது. அவன் இவ்வளவு தூரம் போனது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. இனிமே இது சம்பந்தமா ஒரு சின்ன தப்புக்கு கூட இடமில்லாம நான் பாத்துக்கிறேன். இந்த ஒரே தடவை அவனை மன்னிச்சு விட்டுடுங்க. என்னடி பெரிய கவர்னர் ஜெனரல் மாதிரி அபிப்பிராயம் சொல்லிட்டு போற? செஞ்சிருக்கிற தப்பு இருக்க சாதாரண தப்பு இல்ல, பெரிய தப்புதான். நான் ஒத்துக்கிறேன். நீ ஒத்துக்கிட்ட போதுமா? இல்லை அடிக்கடி பேசக்கூடாது. முதல்ல அயோக்கிய பையன் இருக்கக்கூடாது. அவனை இப்பவே போக சொல்றேன். சொல்றது என்ன, அனுப்பிச்சே வச்சுப்படுறேன். ஆனா அவன் படிப்பை மட்டும் நிறுத்திவிடாதீங்க. ஏன்? எதுக்கு? படிப்பு அவனுக்காக இல்லைங்க, என்னோட பிறந்த 6 ஏழை பெண்களுடைய எதிர்காலத்துக்காகத்தானுங்க. அந்த எண்ணம் அவனுக்கு இருந்துச்சா? இருந்தாதான் அவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருப்பானா? தப்பு செஞ்சங்கிட்ட பேசாம என்கிட்ட வந்து பேசுறேன். அவன் செஞ்சது தப்புன்னு 1000 தடவை ஒத்துக்க நான் தயாரா இருக்கேன். அவன் செஞ்ச தப்புக்கு நீங்க அடிச்சாடி ரொம்ப சாதாரணம். அவனை இழுத்து கொண்டு வந்து முன்னால நிக்க வைக்கிறேன். அவன் கையையோ காலையோ முடமாக்கி போடுங்க. அவன் படிப்பை முடமாக்காதீங்கன்னு தானே நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. என் குணம் தெரியல. நான் சொன்னதா மாற மாட்டேன்.
சொன்னா மாற மாட்டீங்கிற நம்பிக்கையில தான் இன்னும் பேசிட்டு இருக்கேன். சாதாரண இடத்துல சொல்லல, தெய்வ சன்னிதானத்துல வச்சு அவனை படிக்க வைக்கிறேன்னு சொன்னீங்க. சொன்னபடி படிக்க வைக்க, சொன்னபடி உன் குடும்பத்தை காப்பாத்துறேன். நீ சொன்னபடி என்கிட்ட வந்தியா? என்னங்க திடீர்னு என்னமோ சொல்லிட்டீங்களே. நான் சொன்னபடி என்ன நடந்துக்கல? என்ன நடந்த? என்ன நடக்கல? என்கிட்ட எப்படி நடந்துக்கிறேன்னு உனக்கு தெரியலையா? ஒரு குடும்பத்துல புருஷன்கிட்ட பொண்டாட்டி எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறதாகத்தான் நான் நினைச்சுக்கிட்டேன். நடக்கிறேன் வயிறு எரியுது நினைச்சா. இவன் என்ன பெரிய கிளியோ பாட்டுற மாதிரியும் இவளுக்கு பூஜா தூக்குற டவாலி மாதிரியும் என்ன வீட்டுல ஆக்கிட்டே. நான் உனக்கு தாலி கட்டினா நீ எனக்கு தாலி கட்டினா இன்னும் புரியல எனக்கு. என்னங்க இது? இப்படி பொதுப்படையாவே பேசிக்கிட்டே போனா இதுக்கு முடிவுதான் என்ன? நான் என்ன நடந்துக்கல, என்ன தப்பு செஞ்சேன்னு நீங்க எனக்கு எடுத்து சொன்னீங்கன்னா நல்லபடியா நடக்க முயற்சி பண்றேன். நீ என் பொண்டாட்டி தான் நடிங்க. ஒரு நாளைக்காவது என்னங்க 9:30 மணி ஆயிடுச்சு, பதில நிக்கிறீங்களே, உள்ள வந்து பால் சாப்பிடுங்க, பழம் சாப்பிடுங்க. ஒரு வார்த்தை ஒரு நாளா சொல்லிருப்பியா? நினைச்சா அப்படியே உன் கழுத்தை திருப்பி கொண்டு போட்டுலாமா இருக்காரு. என்னமோ பெரிய திருவாரூர் தேர் மாதிரி நான் மீனாட்சி மீனாட்சி இவளை எடுத்து வந்து உட்கார வைக்கணும். இவ குழந்தை குழந்தைன்னு ரிவேஷன்ல ஓடுறா. அதுக்கு காரணம் எனக்கு நல்லா தெரியுமே. என்ன காரணம்? என்ன உனக்கு பிடிக்கல? என்ன சவுண்ட் கொடுக்குற? பிள்ளை ஆசைப்பட்ட கல்யாணம் பண்ண அவர் பெரிய கேபிட்டலிஸ்ட். என் பணத்துக்காக என்ன கல்யாணம் பண்ண. என்ன தொட உனக்கு பிடிக்கல. குழந்தை பாசம்னு குழந்தை விளையாடுற. யார்கிட்ட காமிக்கிற? குழந்தை உண்மையான பாசமா? உனக்கு உண்மையான பாசமா? வேஷம், அவ்வளவு வேஷம். இன்னைக்கு கிட்ட நெருங்கி வந்து தொடர ஐயா. இத்தனை நாள் காணமே. தம்பி படிக்க வைக்கணும்ல, அதுக்காக டச் பண்ற. ஓடி குழந்தை பாசமா உனக்கு? பாசமா? இத பாருங்க, உங்க விருப்பப்படி நான் நடந்துக்கலன்னு சொன்னீங்களே, அது ஓரளவுக்கு சரியா இருக்கலாம். அதுக்கு காரணம் தெரியாதனம் தான், வேற எந்த காரணமும் இல்லை. ஆனா புள்ளைங்க மேல பொய்யான பாசம் காட்டுறேன்னு சொன்னீங்களே, அந்த நினைப்ப மட்டும் கொஞ்சம் மாத்தீங்க. என் பாசம் பொய்யா நிஜமாங்கிறது அந்த பிள்ளைங்களை கேட்டு பார்த்தா தெரியும். எந்த பிள்ளைங்களை கேட்க சொல்றேன்? பேசுற பிள்ளைங்களை கேட்காதீங்க, அதுல பிரயோஜனம் இல்லை. ஒரு வார்த்தை கூட பேச தெரியாத அந்த பச்சை மண் இருக்கே, அந்த கை குழந்தைக்கு மட்டும் இப்ப ஆண்டவன் பேசக்கூடிய சக்தியை கொடுத்திருந்தா, என் நெஞ்சிலே விழுந்து கிடக்கிற அந்த குழந்தை என் நெஞ்சத்துக்குள்ள இருக்கிற பாசம் பொய்யா நிஜமாங்கிறது உங்களுக்கு புரிய பெரிய ஆளையா? பேசுற குழந்தைங்களை கேட்டா விட்டு விளையாடு, பேசாத குழந்தை போய் கேட்க சொல்றான். அது பேசுற காலம் வரட்டும், நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறப்போ. அப்ப அவன் படிப்பு படிப்புல பல்ல உடைச்சவன் பாவலே. 6 ஏழை பொண்ணுங்க, அதுல ஒருத்தி ஓடி போடி. என்ன ராஜா நினைவிருக்கா? என் தங்கச்சி இங்க 6 பேருக்கும் கல்யாணம் செய்து முடிக்கிற வரை என் கல்யாணத்தை பத்தி நினைச்சு கூட பாக்குறது இல்லைன்னு என் கையில அடிச்சு சத்தியம் பண்ணி கொடுத்தியே. இன்னைக்கு ஒரு அழகான பொண்ணை பார்த்த உடனே உன் சத்தியத்தை காத்துல பறக்க விட்டுட்டு இந்த பொண்ணு பின்னால சுத்த ஆரம்பிச்சிட்டியே. எப்பா, உன் சத்தியத்தை எல்லாம் நம்பி இந்த புண்ணியவானிய நான் வேண்டான்னு சொல்லியிருந்தா இந்நேரம் என் பொழப்பு என்ன ஆயிருக்கும்? சிரிப்பா சிரிச்சு போயிருக்குண்டா. திரும்புடா. அந்த ஊம தங்கச்சி ஒருத்தி நினைப்பு மனசுல இருந்தா இந்த பொண்ணை நீ நிமிந்து பார்த்திருப்பியாடா. இப்ப அழுது என்னடா பண்றது? அவர் உன்னை வெளியே போக சொல்லிட்டார். அவர் உத்தரவை மீறி நான் உன்னை இங்க வச்சிருக்க முடியாது. போயிடு வெளியே. டேய், நீ மான ரோஷம் உள்ளவனா இருந்தா யார் கால்ல விடுவியோ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. நீ டாக்டருக்கு படிச்சு தீரணும். படிப்ப முடிச்சிட்டு டாக்டர் கோலத்தோட இந்த வீட்டுக்கு வந்து கால் மேல கால் போட்டுக்கிட்டு அவரை பார்த்து உங்க பொண்ணை எனக்கு கொடுக்கறீங்களா ஐயான்னு கேளு. இன்னைக்கு அவருக்கு உனக்கு கொடுக்க மனசு இருந்தா, அது வரைக்கும் இந்த பொண்ணு உனக்காக காத்திருந்தா, மத்தத பத்தி நான் அப்புறம் பேசிக்கிறேன். போவடியே.